அடிமைத்தனத்தினாலே நாம் சிக்குண்டு இருக்கிறோம், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இந்த அர்ஷாவை கேட்ட, உனக்கு ஏதாவது கவலை இருக்கா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவா? நிச்சயமா இல்லை. ஏன்னா அவளுக்கான எல்லா காரியத்தையும் யார் பார்த்து கொள்வா? அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்து கொள்வாங்க. இந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே என்ன செய்கிறார்? அற்புதங்கள் செய்கிறார். நமக்கும் நம்முடைய தேவன் மகா வல்லமையுள்ள தேவன், அவர் மிகுந்த பராக்கிரமசாலியான தேவன். நம்மை அடிமைத்தனத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்படிதானே? ஒரு விசையாய் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்போமா? இன்றைக்கும் தேவன் நம்ம என்னென்ன காரியங்களிலே நம்மை விடுவிக்க விரும்புகிறாரோ அந்த காரியங்களெல்லாம் நாம் விடுதலையாகும். சிலரை சத்ருவானவன் பலவீனத்தின் நிமித்தமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், சிலரை வேலை நிமித்தமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், சிலரை கவலைகள் பாரங்களை கொண்டு வந்து போட்டு கர்த்தருடைய சமூகத்தை எட்ட விடாதபடிக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். யோசேப்பை பாருங்க, அவனை குழியில தூக்கி போட்டு விட்டார்கள். அப்பாவோடு நன்றாய் பேசிக் கொண்டிருந்தவன், அப்பாவின் அன்பிலே வளர்ந்தவன், அப்பாவின் நேசத்தை பெற்றுக் கொண்டிருந்தவன் திடீரென்று குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். சகோதரர்கள், மிகுந்த வேதனை. ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் அப்பாவை பார்க்க முடியாது. ஆனாலும் சகோதரர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் விற்று விட்டார்கள், அடிமையாக விற்று விட்டார்கள். அவனுக்கு ஒரு பக்கம் சகோதரர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்ற கவலை இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை இருந்தது. என்னுடைய அப்பாவை நான் பார்க்க முடியாது, அவரோடு நான் பேச முடியவில்லையே. ஏனென்றால் அவன் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்டதால் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு நாள் அவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். அந்த நாளில் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ரதத்தை ஆயத்தப்படுத்தினான். வேகமாக அவனுடைய அப்பா அவனை சந்திக்கும்படியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே ஓடி போய் கழுத்திலே கட்டிக்கொண்டு வெகு நேரமாய் கழுத்தை இருக கட்டிக்கொண்டு அவருடைய பாதத்திலே அவரிடத்தில் நின்று அழுது கொண்டிருந்தார். இப்படியாகதான் நம்மையும் தேவன் என்றைக்குமே அடிமைத்தனத்தில் விடுகிறது இல்லை. தகப்பனை காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். அதே நேசத்தை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நேசத்தை இழந்து போய் நிற்கிறீர்களா? அதே நேசத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். வெகு நேரமாய் கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் ஹல்லேலூயா கண்ணீர் வடிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாட்களிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த அவருடைய நேசத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த நாட்களிலே ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி அந்த நேசத்தை இழந்து போயிருக்கிறீர்கள். மீண்டுமாய் தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது நம்முடைய பிரசங்கம் அல்ல, ஆனாலும் தேவன் பாரப்படுத்தின ஒரு காரியம். கைகளை உயர்த்தி கேட்பீங்களா? விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. சத்தம் உயர்த்தி விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா, யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, அநேக நாட்களாக பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, இந்த விசுவாச அறிக்கையின் மூலமாக நீ விடுதலையாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைகள் பாரங்களின் நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவீராக. ஒரு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் இருதயத்தை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷ அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலையின் நிமித்தமாக உடைய பாதப்படியிலே காத்திருக்க முடியாதபடி அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நாமே விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. தானே அந்த வேலையின் மத்தியில் 3 வேளை ஜெபித்தாரே அப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. வேலையின் மத்தியிலும் ஆண்டவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் பாவங்களினால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறீரப்பா. அக்கிரமங்களினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற விரும்பாத காரியங்களினாலும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறீர். எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்குவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாமே நீர் சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அடிமை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தரைகளோடு பேசுவீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.